இப்போ ஏதாவது வீட்டுல ஒரு சுப காரியங்கள் செய்ய போறோங்க அப்படின்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைப்பாங்களா சார்? இது பாக்குறதுக்கு இது சாங்கியம் தான், சடங்குகள் தான். இதை நம்ம குறை சொல்றதுக்கோ இல்லைன்னா இதுல ஆராய்ச்சி பண்றதுக்கோ. இது கடவுள் சொல்லல சார், கடவுள் தான் சொல்றாங்க அவங்க. இல்ல கடவுள் நீ மஞ்சள் கிறிஸ்துவத்துல கடவுளா சொன்னாரு இல்ல, முகமது கடவுள் சொல்ல, இந்துலையும் கடவுள் எதுக்கு சொல்லலாம்? ஆனா இந்துல கடவுள் சொன்னதா நம்புறாங்க. கடவுள் சொன்னது இப்ப உதாரணத்துக்கு பகவத்கீதை என்பது கடவுள் உபதேசித்தது. இவங்க சொல்ற மாதிரி பகவத்கீதையில போய் பாத்தீங்கன்னா அந்த வர்ணாசிரம பேதங்கள்லாம் இருக்காது, ஆனா இருக்குன்னு சொல்லுவாங்க. பகவத்கீதை படிக்காம சொல்லுவாங்க வர்ணாசிரம பேதங்கள், ஆசிரம பேதங்கள் கிடையாது. இறைவன் ஒரு மனிதன் எப்படி வாழணும்ன்ற வகைப்படுத்தி உங்களுக்கு சொல்றாரு. அப்ப இறைவன் சொல்லியிருக்க மாட்டாரு. இறைவன் சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்குன்ற மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு மிமிக்ரி பண்ண மாதிரி பண்ணிருப்பாங்க. அதுதான் வேதங்களாகவும் எல்லாமே இருக்கு. அப்ப வாழ்க்கையினுடைய தத்துவங்களை விளக்குறதானே தவிர இது வாழ்க்கை தத்துவங்களை நம்ம எல்லாத்துக்கும் மேலேயுமே ஒரு புனிதப்படுத்துறது, அந்த புனிதமான விஷயங்களை எடுத்துக்கிறது, இல்லைன்னா ஒரு சடங்குகள் செஞ்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அது சரியா தப்பா அப்படிங்கிறது இல்லை. இப்ப கிறிஸ்தவத்துல மெழுகுவர்த்தி கொடுத்துறாங்க. என்ன ஆகுது மெழுகுவர்த்தி கொடுத்தனா? ஒண்ணும் கிடையாது. அப்புறம் இது கொடுத்துறாங்க, வெளிநாட்டுக்காரன் கொளுத்துனான்னு இவங்களும் அது மாதிரி ஏதோ ஒண்ணு. முற்காலத்துல அதுக்கு ஒரு காரணம் வச்சு செஞ்சுக்கிறாங்க. அந்த காலத்துல அது இருந்திருக்கலாம், அந்த காலத்துக்கு அது தேவைப்பட்டதா இருந்திருக்கலாம். இந்த காலத்துல அது இல்ல. இப்பயுமே மஞ்சள் பிடிச்சு வைக்கிறது, சாணி பிடிச்சு வைக்கிறது, இதெல்லாம் செய்யத்தான் செய்யறாங்க. சாணி பிடிச்சு வீட்டுக்குள்ள வைப்பாங்களான்னு தெரியல, மஞ்சள் பிடிச்சு தான் வைப்பாங்க. பிடிச்சா பிள்ளையாருன்ற மாதிரி, எதை பிடிச்சாலும் பிள்ளையாருன்ற மாதிரி அவங்க ஒரு கடவுள் தன்மையை எல்லாத்துக்குள்ளயும் கொண்டு வராங்க. சரிங்களா? இப்ப சாதாரண ஒரு கட்டை இருக்கு, அந்த கட்டையை நீங்க கும்பிடணும்னு என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சா முடிஞ்சு போச்சு. அப்படிலாம் வச்சா கும்பிட மாட்டாங்க. அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தா, பிள்ளையார் உருவமோ முருகன் உருவமோ ஏதாச்சும் ஒரு உருவத்தை கொடுத்து அது கடவுளா மாத்திடுறோம். அப்ப செங்கலுக்கு என்ன சார் உருவம் இருக்கு? செங்கலை அதுக்கு ஏதாச்சும் நீங்க அதுக்கு உருவம் கொடுத்து ஏதாச்சும் ஒண்ணு வச்சாதான் கும்பிடுவாங்க. நீங்க செங்கலை மட்டும் யாரும் கும்பிட மாட்டாங்க. இல்லைன்னா செங்கலை ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணி அதுல ஏதாச்சும் ஒண்ணு வரையணும் இல்லைங்களா? அப்ப ஏதாச்சும் ஒரு உருவம் கொடுக்குற மாதிரி. அப்ப எல்லாத்துக்கும் உருவம் கொடுக்க முடியும்னா பிள்ளையார் உருவம் கொடுக்க முடியும், மஞ்சளை பிடிச்சு வைக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்களே தவிர இது பொதுவா ஒரு தட்டு வைக்கிறோம், ஒரு மையத்துல ஏதாச்சும் ஒரு கடவுள் தன்மை இருக்கணும்ன்றதுனால ஈஸியா செய்யறது. எல்லாருனாலையும் முருகஞ்சல் எல்லாம் செதுக்க முடியாது உடனே. ஆனா ஏதாச்சும் ஒரு மஞ்சள் புனிதமான ஒரு பொருளை எடுத்து அதை பிடிச்சு இப்படி வச்சிட்டோம்னா அது பிள்ளையாரும் நம்பிக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. இதை ஆராய்ச்சி பண்ணவே முடியாது.